இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பேசுகிறேன். இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பாதகஸ்தானம்னு கேள்விப்பட்டிருப்போம். அதையே தான் நம்ம லாபஸ்தானமும் சொல்கிறோம். அப்போ 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தை பாதகம் செய்யுமா, அது லாபமாக மாறுமா, எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ பாதகம் செய்யுமா லாபம் செய்யுமா அப்படின்னா அந்த 12 லக்னமே வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக அந்த லக்னங்களை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம் அப்படின்னு 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ சரலக்கணம்னா என்ன அப்படின்னா காலச்சக்கரத்தில் 1, 4, 7, 10ங்கக்கூடிய இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் இது எல்லாமே வந்து சரலக்கணம் அப்படின்ட்டு பேர். அதே மாதிரி காலச்சக்கரத்தில் 2, 5, 8, 11 அதாவது 2ஆம் இடங்கிறது ரிஷபம், 5ங்கிறது சிம்மம், 8ங்கிறது விருச்சகம், 11ங்கிறது கும்பம். இதை வந்து ஸ்திரலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உபயலக்கணம் அப்படிங்கிறது அந்த காலச்சக்கரத்தில் 3, 6, 9, 12 இருக்கக்கூடிய அந்த 4 கார்னர் இருக்கக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பாதகஸ்தானம் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த சரலக்கணம் அப்படின்னாவே இந்த சரலக்கணத்திற்கு 11ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய இடம்தான் லாபஸ்தானமாகவும் வரும், பாதகஸ்தானமாகவும் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்திரலக்கணத்திற்கு வந்து நம்மளுக்கு 9ஆம் இடத்தை தான் நம்ம வந்து பாதகஸ்தானம்னு சொல்கிறோம். அதையே தான் நம்ம பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம், அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ அங்கே பாக்கியம் வேலை செய்யுமா, அதிர்ஷ்டம் வேலை செய்யுமா? இப்போ உபயலக்கணத்துக்கு வந்து பார்த்தோம்னா 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் வந்து நம்ம பாதகஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ இந்த 11ஆம் இடத்துல பாதகத்தை செய்யுமா சாதகத்தை செய்யுமா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். இப்போ பொதுவாக கிரகங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ லக்னத்தில் வந்து குரு பகவானும் புதன் பகவானும் திக்பலம் பெறுறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் திக்பலம் பெறுறாங்க. 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து திக்பலம் பெறுறாரு. 10ஆம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும். அதனால தான் 10ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சூரியனும் செவ்வாயும் இருந்துட்டால் கண்டிப்பாக அரசு சார்ந்த பணிகளில் ஏதோ ஒரு சனியோடைய சாரத்தில் இருந்தால் அந்த அரசு சம்மந்தப்பட்டதுலேயே அந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வேலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது. சுயசாரம் இது வாங்கிட்டு அவங்க தான் டாப் மோஸ்ட்டில் ஒரு பெரிய ஹையர் போஸ்டிங்காக இருக்கிறாங்க. அப்போ 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலம் ஆகிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷ லக்னத்துக்கு லாபஸ்தானாதிபதியும் பாதகஸ்தானாதிபதி அப்படின்னாவே முதல்ல மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா 10க்கு 11 கூடியவர் தான் சனி. அந்த சனி தான் 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் அவரே தான், லாபஸ்தானாதிபதியும் அவரே தான், பாதகஸ்தானாதிபதியும் அவரே தான். அதே கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடகத்துக்கு வந்து கரெக்டாக கடகத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 11ஆம் இடம் சுக்கிரன். அப்போ கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். இதே மாதிரி துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. துலா லக்னத்துக்கு லாபஸ்தானாதிபதியும் சூரியன் தான், பாதகாதிபதியும் சூரியன் தான். இப்போ மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் 11ஆம் இடத்துக்கு அதே செவ்வாய் தான் லாபஸ்தானாதிபதியாகவும் வருவார், பாதகஸ்தானாதிபதியாகவும் வருவார். அப்போ ஒருத்தருக்கு இந்த செவ்வாய் பாதகத்தை செய்யுமா லாபத்தை செய்யுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ இதில் நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானமாக வரக்கூடிய கிரகங்கள் பாதகத்தை செய்யுமா சாதகத்தை செய்யுமா அப்படின்னா அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரம், சாரம், அதே மாதிரி பார்வை, சேர்க்கை இதை வச்சு தான் நம்ம அதனுடைய பலனையே தீர்மானம் பண்ணணும். அப்போ பாதகஸ்தானத்தில் எப்பயுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். பாதகஸ்தானாதிபதியை விட அந்த பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகங்கள் தான் முதல் தரத்தில் உங்களுக்கு பாதகத்தை பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்போ மகர லக்னத்திற்கு லாபஸ்தானாதிபதி யார்? செவ்வாய் தான் லாபஸ்தானாதிபதி. ஆனால் செவ்வாயில் அந்த மகர லக்னத்துக்கு அந்த 11ஆம் இடத்துலையே செவ்வாய் இருக்கிறார். மகர லக்னத்திலேயே அந்த மகர லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலையே ராகு இருக்கிறார். இங்கே ராகுக்கு என்ன வேலை, செவ்வாய்க்கு என்ன வேலைன்னா செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு, ஆனால் அவர் பாதகாதிபதி. ஆனால் ராகு வந்து அந்த வீட்லேயே உட்காந்துருந்தால் அந்த வீட்டோடைய முழு கண்ட்ரோலரும் அவர் தான். அப்போ செவ்வாயை விட ராகு தான் அதிக பாதகத்தை பண்ணுவார். அப்போ மகர லக்னத்தில் பிறக்கிறவங்க அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துடைய வேலையும் செய்வார் அந்த செவ்வாய். பாதகாதிபதி நல்லா புரிஞ்சுக்குங்க.
மகர லக்கணம்னு எடுத்துக்கிட்டோன்னா மகர லக்கணத்திற்கு 4வது வீட்டு வேலையும் செய்வார், 11வது வீட்டு வேலையும் செய்வார். அவர் அப்போ என்னென்ன லாபத்தையும் கொடுப்பார், அதே அவர் வந்து பாதகத்தையும் கொடுப்பார். அப்போ இந்த மகர லக்கணத்துக்காரங்களெல்லாம் நீங்கள் யாரை வேணுமாலும் கேட்டுக்குங்க, இந்த செவ்வாய் திசை வரும் பொழுது இல்லை செவ்வாயோட நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகங்கள் தசை புத்தி நடத்தும் பொழுது நிலம் வாங்கியிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, சொத்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இது மாதிரி நிலம் பூமி சொத்து இது மாதிரியெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கும். அது ஒன் ஆஃப் த பார்ட். அந்த செவ்வாய் திசை 7 வருஷம் அப்படின்னா அது 3.5 வருஷம் கண்டிப்பாக இதெல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஏன்னா ஒருத்தன் பாதகத்தை செய்கிறான்னா அவன் சாதகத்தை செஞ்சால் மட்டும்தான் அவன் பாதகத்தை கொடுக்க முடியும். அப்போ ஒருத்தருக்கு நம்ம நினைப்போம் செவ்வாய் வந்து எனக்கு 11 லாபஸ்தானாதிபதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நிறைய இடம் எல்லாமே வாங்கியிருப்பாங்க. அந்த 3.5 வருஷம் வரைக்கும் கைதங்கி இருக்கும். அதே அந்த 3.5 வருஷம் செகண்ட் ஆஃப் பார்ட்டில் என்ன ஆகுன்னா அவங்க எச்சிருக்கிற இடம் பூராமே ஒவ்வொன்றா கை நழுவி போயிட்டே இருக்குமே தவிர அது இல்லாமல் அந்த சொத்து அவங்கள்ட்ட தங்காது. அதுக்கு மேலே வந்து அந்த சொத்துக்கு மேலே வேறு ஒரு பிரச்சனைகளும் புதுசாக கடன் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் உள்ளடக்கிடும். அது ஏன்னா அவன் 4 அவன் தான், அதே மாதிரி லாபாதிபதியும் அவர் தான். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு அப்போ இந்த மகர லக்னத்துக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அவன் பாதகம் செய்கிறான்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், நம்ம பேரில் ஒரு இடம் வாங்கினா நிச்சயம் அந்த இடம் தங்காது. முதல்ல அவன் கொடுத்து நம்மளை அழகு பார்ப்பான், ஒரு இடமெல்லாம் கொடுக்க மாட்டான். கிட்டத்தட்ட செவ்வாய்னாவே செவ்வாயோட நம்பர் என்னங்க? செவ்வாயோட நம்பரு 7 9, அதிகபட்சம் 9 இடம் வரைக்கும் அவருக்கு வந்து வேல்யூ இருக்கும். நீங்கள் இந்த மகர லக்கணத்துக்காரங்களை எடுத்துக்கங்க, 9 இடம் வரைக்கும் அவங்க பேரில் வந்து எப்படியும் 9 இடம்னாச்சும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்தே தீரும். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கன்னா செவ்வாய்க்கு வந்து பார்வை 4ஆம் பார்வை பார்வையே, அப்போ 4 இடம்னாச்சும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஒரு இடமெல்லாம் நிற்காது, ஒரு 4 இடம்னாச்சும் அவங்களுக்கு வந்தே தீரும். உங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பார்ட்டில் செகண்ட் பார்ட் வர்றப்ப அந்த லாபஸ்தானாதிபதி, அப்போ செவ்வாய் லாபஸ்தானாதிபதி தான், அவர் அந்த முதல்ல வந்து அவர் லாபத்தை அள்ளி கொடுப்பார் 3.5 வருஷம். நம்மளுக்கு என்னடா இவ்வளோ சொத்து வந்துருச்சு, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பேக்ரவுண்டில் நம்ம திரும்பி பார்த்தா 5-6 சொத்து இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது அத்தனையும் 2வது பார்ட்டில் அவர் பாதகாதிபதியாக உனக்கு பிடுங்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கணும். அப்போ அப்படி இருக்கிறவங்க எல்லாமே அவங்க பேரில் இடத்த வாங்காமல் அவங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ, ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதி இருக்கிறாருன்னா தன்னோட மனைவி பேரில் சொத்தை வாங்கி போட்டுடணும். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்குதுன்னா அவங்க அம்மா பேரில் இடத்த வாங்கி வச்சிடணும். ஒருவேளை 9ஆம் இடத்தோட அதிபதி இல்லைன்னா 9ஆம் இடத்துக்கு உண்டான சூரியன் இருந்துன்னா அப்பா பேரில் இடத்த வாங்கிக்கணும். தாம் பேரில் இடத்த வாங்கக்கூடாது. வாங்கினா கண்டிப்பாக அந்த சொத்து அவருக்கு லாபமாக அமையாது, பாதகமாக தான் அமையும். அதை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ மேச லக்கணத்தை எடுத்துக்கிறோம். மேச லக்கணத்துக்கும் அதே மாதிரி தான். மேச லக்கணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி, 11ஆம் இடத்து அதிபதி சனி. அப்போ மேச லக்கணத்துக்கு இந்த சனி வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை செய்வாரா அல்லது பாதகத்தை செய்வாரா அப்படின்னு கேட்டோம்னா, பாதகாதிபதி எப்பயுமே திக்பலம் பெறுவது சிறப்பில்லை. இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, மேச லக்கணத்துக்காரங்களுக்கு சனி 7 இருக்குது. சனி 7 இருந்தால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், திக்பலங்கிறோம். ஆனால் மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 7 சனி இருந்தால் திக்பலம் தான். ஆனால் அங்கே என்ன கண்டிஷன் இருக்கிறாரு, உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போ பாதகாதிபதி திக்பலம் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்போ உச்சம் பெற்று இருந்தால் பாதகாதிபதி, சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தனை நம்மளை அடிக்கலாம், உதைக்கலாம், வெட்டலான்னு இருக்கிறான். அவனே இந்த ஊருக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வந்துடுறாரு, அல்லது டிஎஸ்பியாக வந்துடுறாரு, இல்லை மிகப்பெரிய ஒரு கெத்தான போஸ்டிங் வந்துடுறாரு. ஒரு உதை உழுகிறது, 2 உதை 3 உதை சேர்த்து உழுகும். வீடு தேடி வந்து அடிப்பானுங்க, ஏன்னா அவங்ககிட்ட பலம் இருக்குது. அப்போ மேச லக்கணத்துக்கு ஒரு சனி திசையோ வருது, ஒரு சனி புத்தியோ வருது அப்படின்னா திக்பலம்க்கு இது பெற்றுக்குது திசை நடத்திட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த திசை உங்களுக்கு லாபமான திசையாக அமையாது. முதல்ல 10ஆம் இடமான பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை எல்லாம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணுவார் இந்த சனி திசையில். சனி திசை எத்தனை வருஷம்? 19 வருஷம். ஒரு 8.5 வருஷம் நம்ம நினைப்போம். லாபஸ்தானாதிபதி நம்மளுக்கு வந்து பாதகாதிபதி தான் முதல்ல 8.5 அதாவது 9.5
19 வருஷம்னா 9.5 ஒரு 9 வருஷத்துக்கு நம்மளுக்கு என்னடா ஊருக்குள்ளே நல்ல மதிப்பு கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, கௌரவம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, அந்தஸ்து கிடைக்குது, சென்ற இடத்துல செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி ஓட்டிகிட்டே போவோம். நிலம், பூமி, சொத்து அமையிறது எல்லாமே. ஆனால் அடுத்த 9.5 வருஷம் வந்த உடனே அவன் அப்படியே செய்வான் பாருங்கள், உங்களுக்கு வச்சு வச்சு செய்வான் பாருங்கள், எல்லா வேலையும் செய்வான். அப்படியே நம்ம அப்போ தான் நீங்கள் முழிப்பீங்க திருன்னு. அப்போ வந்து லாபம் நம்மளுக்கு தங்காது, அந்த லாபமே உங்களுக்கு பாதகமாக போயிடும். இப்போ ஒரு வேளை அந்த கிரகம் திக்பலம் இது அடைஞ்சிட்டா ரொம்ப வச்சு செஞ்சிடும். ஒருவேளை திக்பலம் வராமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல திக்பலம் பெற்றால் அதனுடைய 7வது இடத்துல நீசமாகும், அவள் பலம் இழக்கும். இப்போ மேச லக்னத்துக்கு லக்னத்திலேயே சனி வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு அந்த சனி திசை எந்த சூழ்நிலையிலையும் பாதகத்தை செய்ய மாட்டார், லாபத்தை தான் செய்வார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மேசத்துக்கு அப்படின்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 4க்கு உடையவரும் சுக்கிரன் தான், 11க்கு உடையவரும் சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிர திசை வரக்கூடிய காலகட்டங்கள் அல்லது சுக்கிர புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள் அல்லது சுக்கிரனோட நட்சத்திரத்தில் வேறு ஒரு கிரகங்கள் என்று திசா நடத்தினாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த திசை தான் வரணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து சிம்பிளாக சொல்ல போனால், இந்த விஜயோடைய நம்ம முதலமைச்சருடைய ஆளுகள் நண்பர்கள், அவங்க ஃப்ரெண்டு போனவங்க வந்தவங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க. இவங்க எம்எல்ஏ இவங்க வந்து ஒரு போஸ்டிங் வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் விஜய் வந்த உடனே அவங்ககிட்ட இருக்கிற சைடில் இருக்கிற சுற்றிட்டு இருக்கிற ஆளுக்கு பூரா ஒரு ஸ்டாண்டர்டுக்காக வந்துட்டாங்கல்ல. அது மாதிரி ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினா தான் உங்களுக்கு பாதகம் கொடுக்கணும்னு இல்லை, லாபம் கொடுக்கணும்னு இல்லை. பாதகாதிபதியாக ஒரு கிரகம், இப்போ கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம், கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான், பாதகாதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம், சுக்கிரன்னா கலசரஸ்தானம். ஒரு கடக லக்னத்துக்கு ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனே வந்து மனைவிங்கக்கூடிய கிரகமே முதல்ல வந்து அவருக்கு வந்து பாதகமாகவும், அதாவது முதல்ல ஒரு சாதகமாகவும் இருக்கும், லாபமாக இருக்கும், பின்னாடி வந்து பாதகமாக முடிஞ்சிடும். அவங்களுமே அவங்க பேரில் நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கை பண்ணுறது, இது எல்லாமே அந்த கடகலக்கணத்துக்காரங்களும் அவங்க பேரில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த சொத்து அப்படிங்கிறது தக்க வைக்க முடியும். அப்போ அந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் நின்று தசை நடத்தினாலுமே அந்த சுக்கிர திசையில் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு வேணுங்கிறது அள்ளி கொடுக்கும். கடகலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர திசை முதல்ல ஒரு 10 வருஷம் அவனை கேட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லைங்க, எனக்கு எல்லாம் நல்லா இருந்ததுங்க, நான் வண்டி வாங்கினேங்க, கார் வாங்கினேங்க, பைக்கு வாங்கினேங்க, கல்யாணம் அப்போ தாங்க பண்ணினேன் அப்படின்னு எல்லா லிஸ்ட்டையும் நல்லா தான் சொல்லுவாங்க. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லாபஸ்தானமாக இயங்கிய சுக்கிரன் அப்படியே உங்களுக்கு பாதகமாக மாறி செயல்படுவார். 11ஆம் இடம்னா என்னென்னா, எல்லாருமே வந்து சொல்கிறது 11ஆம் இடங்கிறது லாபம் பாதகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் 3, 7, 11 அப்படிங்கிறது முதல்ல கைவிட்டு போகிறது, விற்பனையை குறிக்கக்கூடிய இடம். அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது விற்பனை தான். 3ஆம் இடம் மட்டும் விற்பனை இல்லை, அந்த 3ஆம் இடத்தினுடைய திரிகோணமான 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒருத்தருக்கு இடம் விற்கணும் அப்படின்னா 3, 7, 11 புத்திகள் நடந்தால் தான் ஒரு இடத்த விற்க முடியும். ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும், 3, 7, 11 புத்தி நடந்து, இல்லைன்னா 3, 7, 11 கிரகத்தில் ஒரு கிரகங்கள் நின்று தசா புத்தி நடந்தாலும் திருமணம் ஆகும். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது கையெழுத்து, விற்பனை, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம விட்டு கைவிட்டு போகிறது. அதாவது இடம் பூமி சொந்தது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடங்கிறது 12ஆம் இடம். இப்போ துலா லக்னத்தை எடுத்துக்கிறோம். துலா லக்னத்துக்கு நம்ம பாதகாதிபதி யாரை சொல்கிறோம்? துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி சூரியன் தான். அப்போ சூரியன் லாபஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ உங்களுக்கு சூரியன் பாதகத்தை செய்வாரா சாதகத்தை செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், சூரியன் உங்களுடைய லக்னத்திற்கு திக்பலம் 10ஆம் இடத்துலையும் திக்பலம் பெறுறாரு. ஒருவேளை துலா லக்னத்துக்கு 10ல் சூரியன் இருந்தால், திக்பலம் பெற்று இருந்தால், பாதகாதிபதி வலிமை வாய்ந்திருக்கிறார், திக்பலத்தில் வலிமை வாய்ந்திருக்கிறார். அப்போ அந்த சூரிய திசையில் கண்டிப்பாக அப்பாவுக்கு, உங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அப்பாவுடைய உறவுகள், மாமனார், அடுத்தது அரசு சார்ந்த தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா அப்போ தான் அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு மணியாளராக இருக்கார், ஒரு போலீஸ்டாக இருக்கார், இல்லைன்னா ஏதோ ஒரு அரசு பதவியில் இருக்கார்,
இந்த சூரிய திசை வருது, துலா லக்னத்தில் ஒரு அரசு போஸ்டிங்கில் ஒரு ஆள் இருக்கார், நல்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். அப்போ உங்களுக்கு வந்து பாதகாதிபதியோட தசை நடக்குது, சூரிய தசை அல்லது சூரிய புத்தி நடக்குது, இல்லை வேறு ஒரு கிரகங்கள் சூரியனோட நட்சத்திரத்தில் நின்று புத்தி நடத்துது, திக்பலம் பெற்றே இருக்கிறாரு, சொல்லவே வேணாம். இந்த லஞ்சத்தில் மாட்டிக்கிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், லஞ்சம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு லாபமாக வராது, எல்லாம் பாதகமாக போயிடும். இதுவே ஒருவேளை சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்காருன்னா, நம்ம 10ஆம் இடம்னா சந்திரன் தான். சந்திரன் ஃபஸ்ட் அந்த வீடு, அந்த வீட்டிலேருந்து பார்த்தோம்னா அடுத்ததுக்கு சந்திரன் கடகத்துக்கு அடுத்து மகரத்தில் தான் திக்பலத்தை வந்து அவர் இழக்கிறாரு. அப்போ ரிஷப் அந்த மகரத்தில் அப்போ இழக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த பாதகாதிபதி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதகம் செய்யாமல் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும். அப்போ அவர் பாதகாதிபதி உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரா சாதகத்தை கொடுப்பாரா அப்படின்னா, அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர நாரன் இந்த இடத்துல திக்பலம் பெறுறாரு, இது மாதிரி எல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். இப்போ இது சரலக்கணத்துக்கு. இந்த உபயலக்கணத்துக்கு எடுத்துக்கங்க. உபயலக்கணத்துக்கு 7-11 கூடியவங்க தான். 11ஆம் இடம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம மிதுன லக்கணத்தை எடுத்துக்குவோம். மிதுன லக்கணத்துக்கு யார்? செவ்வாய் தான் வந்து நம்மளுக்கு பாதகாதிபதி. 11. தனுசுக்கு யார்? தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். மீனத்துக்கு யார்? மீனத்துக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி தான் பாதகாதிபதி. அப்போ உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் திக்பலம் பெறக்கூடாது. திக்பலம் பெறக்கூடாதுன்னு என்ன? சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம். திக்பலம்னா என்ன? இப்போ வந்து சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிக்கிறேன். குருவும் புதனும் லக்கணத்தில் திக்பலன், 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 7ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய். அப்போ ஒரு மிதுன லக்கணத்துக்கு ஒருவேளை செவ்வாய்க்குது திக்பலம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்க, நல்ல பலனை கொடுக்குமா? கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது. அந்த காலகட்டங்களில் தான் கடன், நோய், வம்பு, வழக்கு, ஏமாற்றம் இதையெல்லாம் அடையக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும். இப்போ ஸ்திரலக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்திரலக்கணத்துக்கு 9 கூடையவன் தான் நம்மளுக்கு லாமஸ்தானாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸ்திரலக்கணம்னா என்ன சொல்லிக்கிறோம்? 2, 5, 8, 11. அப்போ 2, 5, 8, 11னா ஒன்று ரிஷப லக்கணம், இன்னொன்று சிம்ம லக்கணம், இன்னொன்று வந்து விருச்சிக லக்கணம், இன்னொன்று வந்து கும்ப லக்கணம். அப்போ ரிஷப லக்கணத்துக்கு 9 கூடையவன் யார் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ 9 கூடையவன் யார்? சனி. அப்போ சனி உங்களுக்கு பாதகாதிபதியும் அவர் தான், 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ அந்த சனி திசை வர்றப்ப அவர் லாபத்தை கொடுப்பாரா, இல்லை தொழிலில் ஒரு மதிப்பை கொடுப்பாரா, கௌரவத்தை கொடுக்காரா, புகழை கொடுப்பாரா, இல்லை பாதகத்தை கொடுப்பாரா? இப்படி ஒரு கொஸ்டின் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சனியானவர் முதல்ல லாபத்தை கொடுக்குறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சனியுடைய பலம் என்ன? எப்பயுமே பாதகாதிபதிங்கக்கூடிய கிரகம் 6, 8, 12 மறைஞ்சாலும் சரி, நிஸ்பலத்தில் இருந்தாலும் சரி. இப்போ திக்பலங்கிறது 7ஆம் ஒரு இது, அதனுடைய நேர் 7ஆம் நிஸ்பலம். பாதகாதிபதிங்கக்கூடிய கிரகம் நிஸ்பலத்தில் இருந்தாலும் சரி, 6, 8, 12 மறைந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த கிரகம் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி தரமாட்டார், உங்களுக்கு சாதகத்தை தான் அவர் ஏற்படுத்தி தருவார். இப்போ வந்து இந்த இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கே சனி பகவான் 7ஆம் இடத்துல, 7ஆம் இடம்னா எந்த இடம்? விருச்சிகமாக வருது. விருச்சிகம் 7ஆம் இடம். அதே ரிஷபத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சனிக்கு இது அது லக்கணத்தில் இருக்குது. அப்போ அந்த அந்த சனி வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். அந்த காலகட்டத்தில் தொழிலில் நீங்கள் நல்லா சைன் பண்ணுவீங்க, தொழிலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், கௌரவம், புகழ் இதெல்லாம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சனி உங்களுக்கு 6, 8, 12 இருக்குது, மறைஞ்சிட்டாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதகம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதே சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு 9 கூடையவன் யார்? சிம்ம லக்கணத்துக்கும்
9 குடையவன் 6 7 8 9 செவ்வாய். செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு 9 குடையவர். அந்த செவ்வாய் 9 குடையவர் மட்டுமில்லை, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 4 குடையவரும் அவரே, 9 குடையவரும் அவரே. அப்போ 4 குடைய கிரகமும் 9 குடைய கிரகமும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு லக்னத்திற்கு கேந்திரமாகவும் வரக்கூடிய ஒரு கிரகமாகவும், கேந்திராதிபதியாகவும் திரிகோணாதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் ஒரே கிரகமாக வந்தால் அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதியே. இதுதான். இந்த லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துக்கும் சொந்தக்கார அவனே, திரிகோணத்துக்கும் வரணும், கேந்திரத்துக்கும் வரணும். அப்படி வரக்கூடிய கிரகம் நிச்சயம் அவர்களுக்கு பாதகத்தை செய்ய முடியாது. அந்த கிரகம் ராஜயோகத்தை. இப்போ என்ன இதனோட கான்செப்ட்னா, உங்களுக்கு சரளக்கணம் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த சரளக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா, இந்த கான்செப்டை பூரா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சரளக்கணத்துக்காரங்க மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்கணத்துக்காரங்களுமே வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பாதகாதிபதிங்கக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும், லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும். ஆனால் 11ஆம் இடங்கிற பாதகஸ்தானாதிபதிக்கு மறைஞ்சால் சூப்பர். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ மகர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் லக்னத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படிங்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த கான்செப்டோட விதியை என்னென்னா, பாதகாதிபதி லக்னத்திற்கு மறையலாம், லக்னத்திற்கு மறையக்கூடாது. 11ஆம் இடத்திற்கு மறையலாம், பாதகத்திற்கு பாதகமாகலாம். பாதகத்துக்கு பாதகம்னா என்ன அர்த்தம்? கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னா, கெட்டதுக்கு கெட்டம் போனால் அது வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதுதான் சொல்கிறேன். அப்போ லக்னத்திற்கு மறையக்கூடாது, 11ஆம் இடத்திற்கு மறையலாம். அப்புறம் உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம்னா, மகர லக்னத்திற்கு செவ்வாயான பாதகாதிபதி மகர லக்னத்திற்கு 6 8 12 மறையாமல் இருக்கணும். 11ஆம் இடத்துக்கு தான் மறையணும். அப்போ 11ஆம் இடத்துக்கு மறையணும்னா என்ன அர்த்தம்? விருச்சிக 11ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடங்கிறது எது? அது நேர் வந்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல மறைஞ்சால் பாதகத்தை செய்ய முடியாது. 8ஆம் இடம் மிதுனத்தில் இருந்தால் பாதகத்தை செய்ய முடியாது. சிம்மத்தில் இருந்தால் 8ஆம் இடம், மேசத்தில் இருந்தால் 6ஆம் இடம், மிதுனத்தில் இருந்தால் 8ஆம் இடம், 12ஆம் இடம்ங்கிறது வந்து துலாத்தில் இருந்தால், இப்படி இருந்தால் பாதகத்தை செய்ய முடியாது. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவதுமா லக்னத்திற்கு மறையக்கூடாது. ஒரே கான்செப்ட்னா லக்னத்துக்கு மறையக்கூடாது, பாதகாதிபதி லக்னத்துக்கு மறையக்கூடாது. ஏன்னா லக்னத்துக்கு ஏன் மறையக்கூடாதுன்னா, அவர் பாதகாதிபதி மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியா. சரி, அப்போ லாபஸ்தானாதிபதி லக்னத்துக்கு மறையக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு 2 போஸ்டிங்கு. இந்த 11ஆம் இடத்துக்கு 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, 2 அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அமைச்சர் போஸ்டிங்? லாபஸ்தானங்கிற கூடிய அமைச்சர் போஸ்டிங்கு, இன்னொன்று பாதகஸ்தானாதிபதிங்கக்கூடிய போஸ்டிங்கு. அது இந்த 11ஆம் இடத்தை லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும், 11ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய லக்னம் சரலக்கணமாக இருந்தால், சரலக்கணத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதி லக்னத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும், ஆனால் 11ஆம் இடத்திற்கு மறைய வேண்டும். அப்படி மறைஞ்சிட்டால் பாதகாதிபதி கூட உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல லாபத்தையும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் வெற்றியும் உங்களுக்கு கொடுத்தே தீரும். இது சரலக்கணத்திற்கு மட்டும் கிடையாது, உபயலக்கணத்திற்கும் இதே கான்செப்ட் தான். சரலக்கணம், உபயலக்கணம், மேசம், கடகம், துலாம், மகரம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்கணத்திற்காரர்களுக்கு பாதகாதிபதி என்கிற கிரகம் லக்னத்திற்கும் மறையாமல் இருக்க வேண்டும், ஆனால் 11ஆம் இடத்திற்கும் மறைய வேண்டும், பாதகத்துக்கு மறையணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஆனால் ஸ்திரலக்கணத்துக்காரங்களுக்கு 9 குடையவனானது பாதகாதிபதி, லக்னத்திற்கும் மறையக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உபயலக்கணத்துக்கு இந்த ஸ்திரலக்கணத்துக்கு அங்கே வந்து 1க்கு மறையலான்னு சொல்கிறோம்,
இவங்களுக்கு எங்கேயுமே மறையாமல் இருக்கணும்னு சொல்கிறோம். ஸ்திரலக்கணத்துக்கு பாதகாதிபதி எங்கேயுமே மறையக்கூடாது. லக்கணத்துக்கு மறைஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து பாகிஸ்தானம் லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டாலுமே வம்பு, 9ஆம் இடமான பாகிஸ்தானுக்கு மறைஞ்சாலும் பிரச்சனை. அப்போ இந்த ஸ்திரலக்கணத்துக்காரங்களுக்கு அந்த கிரகம் எந்த இடத்துல திக்பலம் வாங்கியிருக்குது, எந்த இடத்துல நிஷ்பலம் வாங்கியிருக்குங்கிறத பார்த்துட்டு அது லாபத்தை செய்யுமா அல்லது பாதகத்தை செய்யுமா அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல அழகாக ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு லக்னத்திற்கு ஒரு கிரகம் லாபத்தை செய்யுமா பாதகத்தை செய்யுமா அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கிட்டு அதனுடைய தசாபுத்திகள் வரும்பொழுது லாபத்தை செய்யும், இது பாதகத்தை செய்யும். அப்போ இந்த பாதகத்தை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது 4ஆம் இடமும் 11ஆம் இடமும் நம்மளுக்கு வந்து ஒரு கிரகத்துக்கு பாதகாதிபதியாக கிரகம் வருதுன்னா நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது இந்த மாதிரி தவிர்த்துக்கணும். நம்ம பேரில் எதுவும் இல்லாமல் ஒரு ஓட்டாண்டி மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டால் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். அப்போ ஒரு கிரகம் பாதகம் செய்யுமா சாதகம் செய்யுமான்னா நீங்கள் அந்த கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த கிரகம் எந்த கிரகம் அந்த கிரகத்தை பார்க்குது, எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குது, இதையும் ப்ளஸ்ஸு வந்து ஸ்தான பலம் அவர் நிற்கக்கூடிய இடம், இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே ஒரு கிரகம் பாதகத்தை செய்யுமா சாதகத்தை செய்யுமாங்கிறத அழகாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் கூட ஒருத்தனுக்கு வந்து மிகப்பெரிய டாப் மோஸ்ட்டில் தூக்கி விட்டுரும். ஒருத்தரை கேட்டு பாருங்கள், பாதகாதிபதி திசையில் நம்ம மோசமாக போயிருப்போம், நீ நிலத்தை விற்றுருப்ப, சொத்தை விற்றுருப்ப, பூமி விற்றுருப்ப, மண்மனை இழந்திருப்பேன்னு சொன்னால் அடைய அந்த திசையில் தான் நான் ஆகா ஓகோன்னு வாழ்ந்தேன், நீ என்ன இருக்கிறத விட்டுட்டு என்னென்னமோ மாற்றி சொல்கிறீம்மா. இன்னொருத்தனுக்கு நம்ம ஜாதகம் சொல்லுவோம், உங்களுக்கு இந்த லக்கணம் வந்து 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானாதிபதியோட லக்கணம், இந்த இடத்துல பொன் பொருள் சேர்க்கை, தன சேர்க்கை, மண் சேர்க்கை, பூமி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, திருமண சேர்க்கை, இது எல்லாம் நடந்து இங்கே அமோகமாக இருப்பாம்மா. அப்போ தான் அவன் வந்து பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கியிருப்பான், சொத்துக்கு தேலை விற்று விட்டு வீட்டில் படுத்தூங்கிட்டு இருப்பான், வேலை வெட்டி இருக்காமல் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒன்று லாபத்தை கொடுக்குது பாக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த லக்கணத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. அவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், சாரம், பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு பார்த்தோம்னாவே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி லாபத்தை தருமா, அதாவது பாதகத்தை தருமா அல்லது சாதகத்தை தருமா அப்படிங்கிறத அழகாக அற்புதமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம பேசக்கூடிய இன்றைக்கி ஒரு கான்செப்ட்டு. மீண்டும் நம்ம அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.